ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் டூன்ஸ் அண்ட் கார்னிங். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பிளான்ட்டு, அது அந்த பிளான்ட்டோட என்ன யூசேஜ், இது எல்லாமே நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா. இது ஆக்சுவலாக கொய்யா, யாராவது நம்புவீங்களான்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சுங்க. 1.5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி இந்த பிளான்ட்டை நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது இவ்வளோ ஹைட் இருந்திருக்கும். ஸோ எனக்கு இவ்வளோதான் வந்திருக்கு. எனக்கு இந்த பிளான்ட்டை பற்றி நம்ம நாட்டு கொய்யா கிடையாது, நாட்டு கொய்யானா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒருவேளை நம்ம கண்டிஷனுக்கு இவ்வளோதான் வளருமா, இது என்ன டீட்டெயிலும் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் கொடுக்கல. நார்மல் க்ரோத் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யாராவது இந்த பிளான்ட்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னென்ன டீட்டெயில், என்னென்ன எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நானும் கற்றுக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸாக எனக்கு வந்து என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. ஸோ அதனால நான் வந்து இதை போன்சாயாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத கிளைகள் எல்லாம் நம்ம வந்து வெட்டி எறிய போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ இருக்கிற ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி ஒரு ப்ரூன் பண்ணி எந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கலான்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்ஷேப்டாக இருக்குது. ஸோ போன்சாய் இது பை நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ போன்சாய் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ லுக்கில் இந்த ட்ரையாங்கிள் இந்த ஷேப்பில் இருக்கணும். நீங்கள் ஒரு ஷேப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போதைக்கு என்னோட பிளான் அதுதான். இப்போதைக்கு ஒயரிங் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டுகள்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இது க்ரோத்துமே எனக்கு இவ்வளோதான் வருமானம்னு தெரியல. ஸோ அதனால் ஒயரிங் பண்ணி தேவையில்லாமல் பிளான்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு ப்ரூன் மட்டும்தான் பண்ண போகிறேன். பார்க்கலாம். ஒரு பாருங்க மொட்டு தெரியுதா, ஃப்ளவர்லாம் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூக்க தான் மாட்டேங்குது, காய் தான் வர மாட்டேங்குது. அன்வான்ட் காஞ்சி போச்சு. ஸோ 3 மட்டும் எனக்கு இருந்தால் தேவையில்லை.
இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் பெண்ட் ஆகுது. ஒரு லீஃப் மேலே லீஃப் வந்து பெண்ட் ஆகக்கூடாது, அதுதான் கான்செப்ட். அப்படி வந்து ஆக்சுவலாக அது ஒயரிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம இப்படி நிமித்தி விட்டுலாம். ஸ்டெம்மு நிமித்தி விட்டுலாம் ஒயரிங் பண்ணுற மாதிரி இருந்தால். பட் அந்த அளவுக்கு ஸ்டெம்மு தடிமனாக இல்லை. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் க்ரோ ஆகுது, பிரான்ச்சஸ் அடிக்குது. இது இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் உங்களுக்கு வந்து கொய்யா வரும். நீங்கள் வந்து யூடியூப் இல்லைனா க்ரோமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கினது. பட் எனக்கு என்னமோ எனக்கு இங்கே க்ரோத் வரல. இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பேன். எனக்கு க்ரோத் வரலன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாண்டுக்கு வச்சிட வேண்டியதான், தொட்டியில் வைக்காமல் டேரெக்டாக லேண்டில். இது பாருங்க, பூ மொட்டு வச்சுருக்கு தெரியும் நினைக்கிறேன். காற்று ஹெவியாக வேறு அடிக்குது. சும்மா மொட்டு நிறையா வைக்குது, ஆனால் வந்து பூக்குது, ஆனால் காய் தான் வரமாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் வந்து அந்த அளவுக்கு தடிமன் ஆகலை, அதுதான் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பிடிச்சிச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா போன்சாய் கட், ட்ரிம்மிங் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி ப்ரூன் பண்ணுறது, ஒரு போன்சாய் ப்ரூனிங்னா எப்படி இருக்கும், எந்த ஷேப், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து ப்ரூன் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஷேப்பில் தான் ப்ரூன் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷேப்பில். ஸோ இது கொஞ்சம் க்ரோத் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒயரிங் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.